குடியுரிமை கேள்விக்குறி என்கின்ற பெயரில் மக்கள் அதிகாரத்தின் சார்பாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை தோழர் கார்கி அவர்களே, தோழர் விடுதலை அரசு, தோழர் புதியவன், தோழர் சிவா, தோழர் ரவிக்குமார், பஷீர் அகமது, ஐயா சின்னதுரை, வழக்கறிஞர் ராஜன், வழக்கறிஞர் கென்னடி, அருமை அண்ணன் செடியன் அவர்கள் மற்றும் ஜீவா, மணிலிதா, செந்தில், மாவட்டம் ஆனந்த், மகளிர் அமைப்பை சார்ந்த தோழர் லதா மற்றும் அவரோடு வந்திருக்கின்ற மகளிர் அமைப்பை சார்ந்த அனைவரையும் மற்றும் இந்த நிகழ்விலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்ய வருகை இருந்திருக்கின்ற பல்வேறு சமூக நல அமைப்புகளை சார்ந்திருக்கின்ற முன்னணி பொறுப்பாளர்களையும் வரவேற்று, இன்றைக்கு இந்தியா ஒரு கடுமையான படுபயங்கரமான சூழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, இன்றைக்கு பிஜேபி என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை கடந்த 10 ஆண்டுகளை பார்த்தால் அவர்கள் அந்த RSS பிஜேபி சங் பரிவார் கும்பலினுடைய அந்த மனுஸ்கிருதியை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலே அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அந்த மனுஸ்கிருதி சட்டத்தை கொண்டு வருவதற்கு அதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அதானியையும் அம்பானியையும் அவர்களை போன்ற கார்ப்பரேட்களை கையிலே வைத்துக் கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் ஒவ்வொரு மாநிலங்களாக ஊடுருவி அந்தந்த மாநிலங்களை எல்லாம் தன்வயப்படுத்திக் கொண்டு அவர்களுடைய பாசிச செயல்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த இந்தியாவை கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து எந்த ஒரு துறையிலுமே முன்னேற்றம் இல்லை. பொருளாதார துறையிலும், கல்வித்துறையிலும் மற்றும் எந்த ஒரு துறைகளிலுமே சரி, அவர்கள் எதிலுமே இந்தியாவை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு செயல்படவில்லை. அவர்களுடைய கொள்கையை நிறைவேற்றுவதிலேயே குறியாக இருக்கின்றார்கள். மாநிலங்களை கைப்பற்றி ஒரு கட்சியிலே நின்று மக்களிடத்தில் சென்று வாக்குகளை பெறாமல், ஆனால் அந்த கட்சியிலே சேர்ந்து அந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அந்த மாநிலத்தை கைப்பற்றி விடுகிறார்கள். இப்படியாக இந்தியாவிலே ஒவ்வொரு மாநிலங்களாக பிஜேபி அரசு RSS திட்டங்களை செயல்படுத்துவதற்காக கைப்பற்றி ஆண்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் தமிழகம், கேரளா, இன்னும் சில மாநிலங்களில், மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் எல்லாம் அவர்களால் நுழைய முடியவில்லை. என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றதோ, எந்தெந்த சூழ்ச்சிகளுக்கு வழிகள் இருக்கின்றதோ அந்தந்த வழிகளெல்லாம் சென்று அவர்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அந்த மாநில ஆட்சிகளை கவனம் செய்து தன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக மக்களை எப்படியெல்லாம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டை புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதி நமக்கு வகுத்தளித்து தந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு அவர்களுடைய மனுஸ்கிருதியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அதிவேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நூற்றாண்டு திட்டமாக வைத்து இந்த நூற்றாண்டிலே இதிலே எப்படியாவது இதை செயல்படுத்தியே தீர வேண்டும் என்று இன்றைக்கு அரசியல் சட்டத்தோடு விளையாடி கொண்டு அரசியல் சட்டத்திலே நமக்கு என்னென்ன உரிமைகள் தரப்பட்டிருக்கின்றனவோ அனைத்து உரிமைகளையும் பறித்து ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒவ்வொரு சட்ட திருத்தம்
சட்ட திருத்தம் என்று ஒவ்வொரு திருத்தங்களாக கொண்டு வந்து இந்த நாட்டிலே உள்ள அனைத்து நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சுற்றவர்களும் தான் பாக்கி இருக்கு. அதன் அடிப்படையில்தான் இன்றைக்கு தமிழகத்திலே அவர்கள் வர முடியாத நுழைய முடியாத மாநிலங்களில் நுழைய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எஸ்ஐஆர் என்கின்ற இந்த வாக்கு திருட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள். வாக்கை மறுபரிசீலனை செய்து அதை சரி செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இங்க இருக்கின்ற சிறுபான்மையினர்களையும் தலித்துகளையும் மற்றும் உள்ளவர்களை ஜனநாயக சக்திகளையும் அப்புறப்படுத்த வேண்டும், அவர்களுடைய பாசிசவாதிகளை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வாக்குரிமை திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே அன்பான தோழர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கடந்த காலங்களில் இந்த பாஜகவால் நமது நாடு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய அரசியல் சட்டம், இந்த சட்டம் தான் நமக்கு அனைவருக்குமே பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும். தூக்கி எறிந்துவிட்டு அவர்களோட சட்டத்தை கொண்டு வந்து அதிலே இங்க இருக்கின்ற மக்களை சிறுமைப்படுத்த வேண்டும், தனிமைப்படுத்த வேண்டும், அவர்களை ஒதுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஜனநாயக சக்திகளாக, முற்போக்கு சிந்தனையாளராக நம்மளுடைய நாமும் அதற்கு இடம் தரமாட்டோம். தொடர்ந்து இந்த பிஜேபி RSS சங் பரிவார் கும்பலை தொடர்ந்து நாங்கள் எதிர்த்துக் கொண்டோ இருப்போம். பாராளுமன்றம் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஜனநாயக கடமையை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் பாராளுமன்றத்தையும் பஜனைக்கூடமாக மாற்றிவிட்டார்கள். இருந்தாலும் எங்களுடைய போராட்டங்களும் என்றைக்கும் ஓயாது. இந்த மக்களுக்காக, இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய மாவட்ட அமைப்பாளர் தொடர் புதியவன் அவர்களை கண்டன உரையாற்ற அழைக்கின்றேன். எஸ்ஐஆர் என்கின்ற சிறப்பு